ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷினை டீப் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபில்டரை கழட்டிக்கலாம். ஃபில்டரில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கீழே இருக்கிற அந்த லாக்கை எடுத்துட்டு அதையுமே நம்ம ஓப்பன் பண்ணி அதை எடுக்க போகிறோம். அதில் தான் நமக்கு ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும். அந்த அழுக்கால் தான் வந்துட்டு நமக்கு வாஷிங் மிஷினில் ஸ்மெல் வர்றது, துணியில் அழுக்கு சரியாக போகாமல் இருக்கிறது. இந்த ப்ராசஸை நம்ம 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸாவது பண்ணணும். அப்போ தான் நமக்கு வாஷிங் மிஷின் க்ளீனாக இருக்கும். வாஷிங் மிஷினோட லைஃப்பும் நமக்கு நல்லா கொடுக்கும். இங்கே பாருங்கள், கழட்டி எடுத்ததும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுடரை எடுத்துகிட்டு டப் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம கழட்டி வச்சுருக்கிற அந்த பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மீதி இருக்கிற பவுடரை ட்ரம்குள்ளேயும் போட்டு அதே மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணோன்னா நமக்கு அந்த அழுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடும். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக கலராக மாறிடுச்சு அப்படின்ட்டு. இதனால் நமக்கு குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நமக்கு சேஃபாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரியே செட் பண்ணிவிட்டு ஃபில்டரையும் கழுவிட்டு ஃபில்டரையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷின் ரெடி ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷினை டீப் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபில்டரை கழட்டிக்கலாம். ஃபில்டரில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கீழே இருக்கிற அந்த லாக்கை எடுத்துட்டு அதையுமே நம்ம ஓப்பன் பண்ணி அதை எடுக்க போகிறோம். அதில் தான் நமக்கு ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும். அந்த அழுக்கால் தான் நமக்கு வாஷிங் மிஷினில் ஸ்மெல் வர்றது, துணியில் அழுக்கு சரியாக போகாமல் இருக்கிறது. இந்த ப்ராசஸை நம்ம 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸாவது பண்ணணும். அப்போ தான் நமக்கு வாஷிங் மிஷின் க்ளீனாக இருக்கும். வாஷிங் மிஷினோட லைஃப்பும் நமக்கு நல்லா கொடுக்கும். இங்கே பாருங்கள், கழட்டி எடுத்ததும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுடரை எடுத்துகிட்டு டப் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம கழட்டி வச்சுருக்கிற அந்த பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மீதி இருக்கிற பவுடரை ட்ரம்குள்ளேயும் போட்டு அதே மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணோன்னா நமக்கு அந்த அழுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடும். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக கலராக மாறிடுச்சு அப்படின்ட்டு. இதனால் நமக்கு குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நமக்கு சேஃபாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரியே செட் பண்ணிவிட்டு